இப்போ நிதிஷ்குமார் இப்போ ஏத்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில கூட அவரோட உடல்நிலை இல்லைங்க. நிதிஷ்குமார்லாம் எங்க காலகட்டத்துல பெரிய ஹீரோங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் பாலிடிக்ஸ் காலகட்டத்துல நிதிஷ்குமார்லாம் பெரிய ஹீரோ. லாலுவே பெரிய ஹீரோ தான். இன்னைக்கு எவ்வளவு காலங்கள் மாதிரி எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்துருச்சு. நிதிஷ்குமார் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது நிதிஷ்குமார் வைப்பதை விட அவரது கட்சியில் இருக்கிற பிற முக்கிய தலைவர்கள் வைப்பார்கள். பிஜேபியோட அவங்க வந்து தொகுதி ஐடென்டிபிகேஷன் பண்ணுவாங்கல்ல, அதுல வைப்பாரு. அப்போ அதுலதான் உண்மையான பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்துங்க இந்த மூடு சர்வேல வந்துங்க கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா இருக்கும். மோடியா ராகுல் காந்தியா கேள்விக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. பட் நீங்க மைக்ரோவா பண்ணணும். மைக்ரோவா பண்றது எதுனா அசம்பிளி எலெக்ஷன்ல உள்ள வந்து பண்ணணும். இனிமேல் தான் பண்ணுவாங்க. இப்போ பண்றதுக்கான காலகட்டம் இல்லை. அப்போ பீகார் மாநிலத்தோட ரிசல்ட் என்னவாக இருக்குங்கிற அந்த யூகம் இருக்கு இல்லைங்களா, அந்த யூகம் தெரிய வரும்போது நிதிஷ்குமாருக்கு அவரோட கட்சி அதுல இருந்து நிறைய குற்றச்சாட்டு. பீகார்ல பிஜேபி ஜெயிப்பது உறுதின்னு தெரிஞ்சா பீகார்ல இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் வந்து இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சியில போய் சிக்கணும்? தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதங்கள் தான் இருக்கு. செப்டம்பர் முடிய போதுன்னா தேர்தல் அனௌன்ஸே ஆயிருங்க. அப்ப ஏன் இவ்வளவு பெரிய சர்ச்சையில போய் சிக்கி கோர்ட்ல வந்து நிக்கணும்? தேவையில்லைங்களா? ஜனவரி மாசம் தானே வந்து வாக்காளர் பட்டியல் திருத்தி இருக்கு. அப்போ பிஜேபியோட இன்டர்னல் சர்வேல அவங்களுக்கான ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா, பீகார்ல அது தோல்வியை நோக்கி தான் நம்ம போறோம்னு தான் வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த டிசிஷன் எடுத்திருக்க மாட்டாங்க.